காவேரி, விஜய் வந்து அப்படியே கடக்கிறத பார்த்துட்டு எல்லாருமே ரொம்ப பதறி போறாங்க. அங்க இருக்கிறவங்கலாம் வந்து இந்த பொண்ணு நிறமாசமா இருக்கே, இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்படுறாங்க. அடுத்து வந்து விஜய் பார்த்துட்டு இந்த பையனுக்கு உயிர் இருக்கா இல்லையானே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா, டாக்டர்ஸ் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு, இவருக்கு வந்து பல்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வண்டியில ஏத்துறாங்க. ஆம்புலன்ஸ்ல 2 பேருமே ஏத்துறாங்க. அப்போ வந்து விஜயும், காவேரி ஒரே ஆம்புலன்ஸ்ல அப்படியே ஏத்துறதால வந்து அப்படியே வந்து அவங்களோட கை வந்து விஜயோட கையும், நம்ம காவேரியோட கையும் அப்படியே ஒண்ணாவே வந்து அப்படியே வந்து 2 பேரோட அந்த கையும் இணைஞ்சிருக்கு. அடுத்து வந்து இங்கே ஹாஸ்பிட்டலில் இறக்குறாங்க. அப்போ அந்த கை பிரியாமல் இருக்குது. அதுக்கப்புறம் பிரித்து விட்டு உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. இங்கே வந்து எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லிட்டு எமர்ஜென்சி வார்டில் அட்மிட் பண்ணுறாங்க. போலீஸ்க்கு வந்து சொல்லிட்டீங்களா ஆக்சிடென்ட் அப்படின்னோடனே, இவங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே விசாரிக்கிறாங்க போலீஸ். அப்போ தான் வந்து விஜயும், காவேரிக்கும் அவங்க வீட்டில் வந்து இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இங்கே வந்து காவேரி வீட்டில் எல்லோரும் அலறி அடிச்சுட்டு ஓடி வராங்க. அதுவும் தாத்தா பாட்டி எல்லாருமே அலறி அடிச்சுட்டு ஓடி வராங்க. என்னாச்சு விஜயும், காவேரிக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழறாங்க. தாங்கிக்கவே முடியல சாரதாவால். என் பொண்ணுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கதறி கதறி அழறாங்க. எல்லாருமே வந்து அழுதுட்டுருக்காங்க. அக்கா தங்கச்சிங்க எல்லாருமே அழுதுட்டுருக்காங்க. இந்த சூழ்நிலை இங்கே வந்து 2 பேருக்குமே வந்து ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்குங்க. இப்போ எதுவும் சொல்ல முடியாது. ஏன்னா ஆக்சிடென்ட் ரொம்ப மோசமாக நடந்திருக்கு. இந்த விபத்தில் வந்து இவங்க 2 பேரும் வந்து பொழைப்பாங்களான்னு தெரியல. நாங்கள் வந்து ட்ரை பண்ணுறோம் அவங்கள காப்பாற்ற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிறோம். ஐயோ போச்சே என் பொண்ணு நிறமாசமாக இருந்தாலே இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழறாங்க. சாரதாவால் தாங்கிக்கவே முடியல. எல்லாரும் அவங்கள சமாதானப்படுத்துகிறாங்க. நிவின் வந்து இந்த ஆக்சிடென்ட் எப்படி நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. கண்டிப்பாக அந்த ராகவோட வேலையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த போலீஸ்கிட்ட இந்த விஷயத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. போலீஸ் வந்து உங்களுக்கு யாராவது சந்தேகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே வந்து நிவின் வந்து ராகு தான் இதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்கிட்ட சொல்கிறாரு. இதை கேட்டு அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் அதிர்ச்சி அடைகிறாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்குறாங்க. நிவின் வந்து நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறார். ராகவ் வெளியே வந்ததும் அதே டைமில் விஜய் வந்து இந்த மாதிரி கவலைப்படுது, இந்த மாதிரி வந்து பண்ணிட்டியேப்பா எங்ககிட்ட சொல்லக்கூடாதா, இந்த மாதிரி நடந்திருக்கே அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா வந்து அழறாரு, அழுது புலம்புறாரு. எல்லாருமே ஒரு சமாதானப்படுத்துகிறாங்க. அடுத்து வந்து இங்கே வந்து விஜய்க்கும் ட்ரீட்மெண்ட் நடந்துட்டுருக்கு, காவேரிக்கும் ட்ரீட்மெண்ட் நடந்திருக்கு. காவேரியோட குழந்தைக்கு என்ன ஆச்சு குழந்தைக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே, இப்போ எதுவுமே நாங்கள் சொல்ல முடியாது, ஸ்கேன் எடுத்தால் சொல்ல முடியும், அவங்களுக்கு பலத்தமாக ஏற்பட்டிருக்கிறதால இப்போ வந்து நாங்கள் 2 பேருமே வந்து எந்த கேரண்டியும் சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. இதனால் காவேரி அவங்க அம்மா சாரதா இருக்கிறவங்க எல்லாருமே பயங்கரமாக அழுதுட்டுருக்காங்க. இங்கே வந்து விஜய்க்கு வந்து ட்ரீட்மெண்ட் வந்து நல்லபடி வந்து முடியுது. அப்போ விஜய் வந்து கான்ஷியஸ்க்கு வந்துடுறாரு. விஜய் வந்து நல்லபடி அவர் பழிச்சிட்டாரு, அவருக்கு இனிமேட்டு எந்த பிரச்சனையும் இல்லை, கொஞ்ச நேரத்தில் கண்ணை திறந்துடுவான்றாங்க. எல்லோரும் ஓடி போகிறாங்க விஜயை பார்க்கறதுக்கு. தாத்தா பாட்டியும் நிம்மதி அடைகிறாங்க. அப்போ விஜய் வந்து அவரோட மனசு உடம்பு எல்லாமே காவேரி காவேரின்னு சொல்லிகிட்டே இருக்குது. அப்படியே வந்து லைட்டாக கண்ணை திறந்து பார்க்குறாரு. பார்த்தா வந்து காவேரி காவேரின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து அப்படியே வந்து எக்ஸ்பிரஷன் பண்ணுறாரு. உன்னை எல்லோரும் விஜய் உங்களுக்கு அடிபட்டிருக்கு விஜய், நீங்கள் அமைதியாக இருங்க, காவேரிக்கு என்னாச்சு காவேரிக்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து அவர் பதட்டம் அடைகிறாரு. நிவின் ஓடி வந்து அவரை பிடிக்கிறாரு. விஜய் சொன்னால் கேளுங்க, உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் நடந்துட்டுருக்குது, இப்போ நீங்கள் எழுதக்கூடாது, இல்லை நான் காவேரியை பார்க்கணும்னு பயங்கரமாக வந்து கத்துறாரு. உன்னை எல்லாரும் ஓடி வந்துடுறா. விஜய் சொன்னால் கேளுப்பா, காவேரி அப்படின்னோட, காவேரிக்கு என்ன ஆச்சு சொல்ல போகிறீங்க இப்போ இல்லையா, இப்போ சொல்ல போகிறீங்க இல்லையான்னு சொல்லிட்டு எல்லாரையும் பிடிச்சி கேட்குறாரு. காவேரிக்கு ஒன்றும் ஆகலைப்பா, அவளுக்கு ட்ரீட்மெண்ட் நடந்துட்டுருக்குது அப்படின்னு. இல்லை நான் காவேரி இப்போ பார்த்து தீரணும், என் பொண்டாட்டி என்னை பார்க்க விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வச்சுருக்கிறதெல்லாம் பிச்சு போடுறாரு. சொன்னால் கேளுங்க விஜய், உங்களுக்கு வந்து இப்போது ட்ரீட்மெண்ட் தேவைப்படுது, இந்த டைமில் நீங்கள் உங்களுக்கு பயங்கரமான ஆக்சிடென்ட் நடந்திருக்குது, இப்போ தான் நீங்களே கண்ணை திறந்திருக்கீங்க, காவேரி வந்து இன்னும் கண்ணையே திறக்கலை, சொன்னால் கேளுங்க, காவேரி நல்லா தான் இருக்கா, எந்த பிரச்சனையும் இல்லை, நான் நேரில் பார்த்தா தான் நிம்மதி இருக்குது, என்னை காவேரி பார்க்க விடுங்க, என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பிடிச்சி தள்ளிவிட்டு அப்படியே ஓடுறாரு. விஜய் நடக்க முடியாமல் அப்படியே கீழே கீழே விழுறாரு. அதுக்கப்புறம் வந்து சொல்கிறாங்க, சரிங்க நாங்களே உங்களை கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து அந்த உட்கார வைக்கிற அந்த சேரில் வந்து வீல் சேரில் வச்சு கூட்டிகிட்டு போகிறாங்க காவேரி இருக்க இடத்துக்கு. விஜய் வந்து போய் பார்க்குறாரு. பார்த்தா காவேரி வந்து ஐசியூவில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. வெளியே நின்று பார்க்குறாரு. குழந்தைக்கும் என்ன ஆச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு தாங்க 2 பேரையும் காப்பாற்ற ட்ரை பண்ணோம். முதல்ல அம்மாவை காப்பாற்றினா தான் பிள்ளையை காப்பாற்ற முடியும், அம்மாவுக்கு ட்ரீட்மெண்ட் நடந்துட்டுருக்குது, அதுக்கப்புறம் தான் நாங்கள் குழந்தைய காப்பாற்ற என்னன்னு சொல்ல முடியும்னு அப்படியே அவரால் தாங்கிக்க முடியல. கண்ணுந்து தண்ணியாக கொட்டுது. அப்படியே வந்து அந்த சின்ன வந்து ஓட்ட வழியாக காவேரி வந்து பார்த்துக்கிட்டே இருக்காரு. அப்படியே அவராலேயே இருக்க முடியல, தாங்கிக்கவே முடியல, பயங்கரமாக அழற விஜய், நீ இந்த டைமில் அழக்கூடாதுப்பா, சொன்னால் கேளுப்பா அப்படி தாத்தா அப்படி சொல்கிறாங்க. என் காவேரி வந்துருப்பா, எனக்கு தெரியும், என் காவேரி என்ன நான் இல்லாமல் இருக்க மாட்டா காவேரி, நான் வந்துட்டேன் காவேரி, நீ வந்துரு காவேரி, கண்ணை திற காவேரி அப்படின்னு சொல்லிட்டு அழறாரு விஜய். எல்லாரும் அவருக்கு ஆறுதல் சொல்கிறாங்க. இங்கே வந்து நிவின் வந்து விஜய் அழாதீங்க, கண்டிப்பாக காவேரி கண்ணை திறந்துருவா அப்படி சொல்லிட்டு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காரு.